வணக்கம், இது கிரைம் டைம். நான் ஆர் தேவப்பிரியன். கடலூர் மாவட்டம் பன்ருட்டியில் சூப்பர் மார்க்கெட்டில் புகுந்த மர்ம நபர் இளம் பெண்ணை நூதன முறையில் ஏமாற்றி பணத்தை சுருட்டி சென்றுள்ளார். மர்ம நபர் ஆசை வார்த்தை கூறி பணத்தை சுருட்டியது எப்படி? ஒரு கேஸுக்கு வந்து எத்தனை பாட்டுல 24 அப்படின்னாலே வந்து எவ்வளவு ஆகுது? 48 பாட்டு இருக்கும். 20 தான் இருக்கு. மீதி வந்து 28 வரும். சூப்பர் மார்க்கெட் உரிமையாளரிடம் உரிமையாக பேசி நூதன முறையில் பணத்தை சுருட்டி சென்ற மோசடி நபர் இவர்தான். மர்ம நபர் சிசிடிவி காட்சியால் சிக்கியது எப்படி? கடலூர் மாவட்டம் பன்ருட்டி சோமேஸ்வரன் கோவில் தெருவில் பானுகோபன் என்பவர் சூப்பர் மார்க்கெட் நடத்தி வருகிறார். கடைக்கு புதன்கிழமை வந்த மர்ம நபர் ஒருவர் அங்கு வேலை செய்த பெண்ணிடம் முதலாளி கடையில் இல்லையா என்று உரிமையுடன் கேட்டுள்ளார். இதனால் பயந்து போன பெண் நீங்கள் யார் என கேட்க உடனே முதலாளிக்கு போன் போட்டு தருமாறு கூறியுள்ளார். அந்த பெண்ணும் வந்திருந்த நபரின் பேச்சை நம்பி கடை உரிமையாளருக்கு போன் செய்தார். அவரிடம் பேசிய மர்ம நபர் கடையில் இல்லாத பொருட்களை கூறி அவையெல்லாம் தனக்கு வேண்டும் என்று கேட்டுள்ளார். ஒரு கேஸுக்கு வந்து எத்தனை பாட்டுல 24 அப்படின்னாலே வந்து எவ்வளவு ஆகுது? 48 பாட்டு இருக்கும். 20 தான் இருக்கு. மீதி வந்து 28 வரும். ஏராளமான பொருட்களை கேட்டதால் திணறிப்போன கடை உரிமையாளர் இன்னும் அரை மணி நேரத்தில் அவற்றை ஏற்பாடு செய்து தருவதாக கூறியுள்ளார். இதனிடையே கடையில் வேலை செய்யும் பெண்ணிடம் தான் பல பொருட்களை வாங்கப் போவதாக ஆசை வார்த்தைகளை கூறியுள்ளார் அந்த நபர். அந்த பெண் என்ன நடக்கிறது என்பதை உணர்வதற்கு முன்பாகவே மீண்டும் கடை உரிமையாளருக்கு போன் போட சொல்லியுள்ளார். அந்த பெண்ணும் போன் போட்டு தந்ததும் அலோ என்று பேசுவதற்குள் போனை ஆஃப் செய்துவிட்டு போனில் பேசிக் கொண்டிருப்பது போல நடித்துள்ளார். பின்னர் அந்த பெண்ணிடம் உங்கள் முதலாளி 2000 ரூபாய் வாங்கிக் கொள்ள சொன்னார் என்று சொல்ல அதை நம்பிய அந்த பெண்ணும் அவரிடம் 2000 எடுத்துக் கொடுத்துள்ளார். மர்ம நபர் செல்லும் போது அந்த நபரின் பெயர் என்ன, நீங்கள் யார் என கேட்க என்னம்மா என்ன தெரியலையா என்று எதிரில் உள்ள கடையை காட்டி அங்கேதான் நான் அடிக்கடி வருவேன் என்று கூறி கம்பி நீட்டியுள்ளார். பின்னர் சூப்பர் மார்க்கெட் முதலாளி வந்த பிறகுதான் பெண் யாரிடமோ பணம் கொடுத்து ஏமாந்தது தெரிய வந்தது. இந்த சம்பவம் குறித்து சிசிடிவி காட்சிகள் சமூக வலைதளங்களில் வைரலாக தொடங்கியது. இதுகுறித்து பானுகோபன் அளித்த புகாரின் பேரில் சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்த காவல்துறையினர் மர்ம நபரை தேடி வந்தனர். தீவிர விசாரணையில் பணத்தை திருடியது சிதம்பரம் அம்பேத்கர் நகரைச் சேர்ந்த சரவணன் என்பது தெரிய வந்தது. அவரை கைது செய்த போலீசார் அவரிடமிருந்து பணத்தை கைப்பற்றி சிறையில் அடைத்தனர்.